ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் வறுக்கணும்னு தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையில் சேர்க்குறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகளையெல்லாம் வடிகட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கிட்டால் போதும். பாகுபதம்லாம் வரணும்னு தேவையில்லை, இதில் பாதி அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெள்ளைப்பாகும் நெய்யும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் வரும். மாவை கையில் எடுத்து கொழுக்கட்டையாக பிடிக்கிற அளவுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இடியப்பத்தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக இலை இல்லைன்னா துணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் 1 by 1 சேர்த்துடலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய கொழுக்கட்டையெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டையை ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த கொழுக்கட்டை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.